கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 2 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, தீபா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க சிதம்பரத்துக்கிட்ட. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என் ஃபேமிலியில் இருக்கவங்கள மட்டும் நீங்கள் ஏதாவது பண்ணால் அப்புறம் நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு தீபா சொல்லிட்டுருக்க. இதை கேட்குற சிதம்பரம் பயங்கர கோவப்படுறாங்க. என்ன நீ என்ன மிரட்டிட்டு இருக்கியா? நீலாம் அந்தளவுக்கு வளர்ந்துட்டியா? நீ இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்க காளானா, அவ்வளோதான். வளர முன்னாடியே வெண்ணி ஊற்றி அழிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன், பார்த்துக்கோ. ஏதோ ஏழை பொண்ணு வாழ்ந்துட்டு போட்டுன்னு நினச்சி விட்டா நீ என்னடானா ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க. உனக்கு சின்னதாக பண்ணது பத்தாது, பெருசாக அடுத்து பண்ண வேண்டியதான் அப்படின்லாம் சிதம்பரம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தீபா திரும்பவும் கெத்தாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சிதம்பரம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் நான் திரும்ப பாட மட்டும் வரவே மாட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா நான் கண்டிப்பாக கார்த்திக் சார் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ அப்படியா, போய் சொல்ல வேண்டியது தானே. நீலாம் போய் சொல்கிற ஆளே கிடையாது, சரியா? நீ சொல்கிறதா இருந்தால் எப்போவும் சொல்லியிருக்கலாம். உன்னோட வாழ்க்கை சீட்டு கட்டு அடுக்கி வச்ச கோபுரம் மாதிரி தான். அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாமல் நீ தத்தளிச்சுட்டு தான் இருப்ப எப்போ பார்த்தாலும். உனக்கு இருக்கிற ஒரே சாய்ஸு ஒழுங்காக பாடி கொடுத்துட்டு போகிறது தான். பாடி கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சிதம்பரம் சொல்லிட்டு இருக்காங்க. தீபா என்னாலலாம் பாட முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருந்தாங்க. கட் பண்ணிட்டியா, இரு, அடுத்தது பெருசாக பண்ண வேண்டியதான் அப்படின்னு தனக்கு தானே சிதம்பரம் நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் தீபா வழக்கம் போல் ரூமில் உட்காந்துருந்து கார்த்திக் அப்பாவுக்கு ஷாக் அடிச்சதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க. என்ன தீபா நடந்ததே யோசிச்சுட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா, எல்லாருக்கும் என்னால் தானே கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எப்படி கஷ்டமாவா அந்த சிதம்பரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு மீனாட்சி கேட்குறாங்க. இல்லைக்கா, இப்படி இந்த சிதம்பரம் மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் என்னால் அலர்ட்டாக இருக்க சொல்லக்கூட முடியலல்ல அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. நீ விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டியது தானேங்கிறாங்க மீனாட்சி. சொன்ன என்னக்கா ஆகும், கார்த்திக் சார் என்னை ஏற்றுப்பாரா, சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தீபா சொல்லுங்கக்கா, என்னால் சொல்ல முடியல, அப்போ இப்போது நான் தானே காரணம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நீ இப்படியே உன்னையே ப்ளே பண்ணிகிட்டே இருக்காத, வா பாட்டி கூப்பிடுறாங்க, உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு மீனாட்சி சொல்லிட்டுருக்காங்க. எதுக்குக்கா அப்படின்னு கேட்க, அடுத்து ஏதோ கேம் பிளான் பண்ணியிருக்காங்களாம் பாட்டி, உன்னை விளையாட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காம வா போகலாங்கிறாங்க. இல்லைக்கா நான் வரல, நான் அந்த மூடில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தீபா. பாட்டிக்கிட்டே எனக்கு தலைவலிக்குது, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிடுங்கக்கா அப்படின்னு தீபா சொல்லிடுவாங்க. மீனாட்சி அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அடுத்த சீனில் தீபா ரூமில் படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ வரலன்னா உன் வீட்டில் இருக்கவங்கள ஒவ்வொருத்தராக தூக்குவேன், அடுத்ததான் நான் மெயின் பிக்சர் காட்டுறேன் அப்படின்னு சிதம்பரம் பேசியிருப்பாங்கல்ல, அதை நினச்சி பார்த்துக்கிட்டே படுத்திருக்காங்க தீபா. அப்போ கார்த்திக் உள்ளே வராங்க. என்னாச்சு தீபா, ஏன் வரலன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக்கு. உடனே தீபா எழுந்திரிச்சு நின்றுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருந்தது, அதான் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க போய் வரது பிரச்சனை இல்லைல்ல, இப்போ சாப்பிடாவது போகலாம்ல அப்படிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. இல்லை சார் நான் கொஞ்சம் இங்கேயே இருக்கிறேங்கிறாங்க. என்னாச்சு தீபா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்ருக்கேன். இல்லை சார், நம்ம இங்கே வந்த உடனே மாமாவுக்கு ஷாக் அடிச்சிருச்சு, அருண் வேறு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரு, ஏதாவது தப்பாக நடந்துட்டுருக்கு, நம்ம இங்கேருந்து போயிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. தீபா நீங்கள் வரும்போது ரொம்ப ஜாலியாக வந்தீங்க, எங்கே என்னடானா இப்போ எதுலையுமே கலந்துக்க மாட்டேங்கன்னு கார்த்திக் கேட்டிருப்பாங்க. அது அன்றைக்கி தீபா அப்படி பதில் சொல்லியிருப்பாங்க. ஓ இதை நினச்சி தான் வருத்தப்பட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் யதார்த்தமாக நடந்ததுங்க, யாரோ இடிச்சிட்டாங்க, அதனால் தண்ணியில் விழுந்துட்டான் அண்ணன், அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்விம்மிங் தெரியாது, அப்பாவுக்கு நடந்தது யதார்த்தமாக தான் இருந்துச்சு, இதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக்கு. இது யதார்த்தமாக நடந்ததா நானும் பயந்துருக்க மாட்டேன் சார் அப்படின்னு தீபா மனசில் நினைக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க, உங்களுக்கு எங்களோட உட்காந்து சாப்பிட கூட விருப்பம் இல்லை, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கார்த்திக் கிளம்புற கோச்சிட்டு போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தீபா உடனே நில்லுங்க சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நீங்கள் இப்படி சொன்னால் தான் வருவீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேங்கிறாங்க. கார்த்திக்கும் உடனே சிரிச்சுட்டு ஃபோனை எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்க தீபா. அப்போ கார்த்திக் கை கொடுக்க தீபாவும் கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் ரூமை விட்டு வெளியே வராங்க சிரிச்சுக்கிட்டே. இன்னொரு பக்கம் பாட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி அந்த பக்கமாக போவா. மீனாட்சி இங்கே வா, இங்கே உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க பாட்டி மீனாட்சி கிட்டே கேட்குறாங்க. ஆமாம் இந்த விஷயத்தை நான் கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் கேட்குறேன், கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகுதுல, தீபாவுக்கு எந்த விசேஷமும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்க. மீனாட்சி அமைதியாகவே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் தீபா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக்கு. நான் செஃப் கிட்ட ரெசிபி என்னன்னு கேட்டுக்கிட்டேன், வீட்டுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் சார்னு தீபா சொல்லிட்டு இருக்க. சரின்னு தலையாடுறாங்க கார்த்திக்கும். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வாமிட் வருது தீபாவுக்கு. பாத்ரூம் போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க. பின்னாடியே கார்த்திக் போகிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க இப்போ ஓகேவா அப்படின்னு கூப்பிட்டு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. பாட்டி இதை கவனிச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருக்காங்க. வெளியே வந்ததுமே தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க கார்த்திக்கு. அந்த டைமில் பாட்டி கேட்குறாங்க தீபா கிட்ட, தீபா என்னாச்சுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. வாமிட் ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ தலைக்கு ஊற்றி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீபா அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கார்த்திக்கும் தண்ணி கொண்டு கொடுத்துருவாங்களா, அதை குடிக்க மீனாட்சி அதை வாங்கி வச்சுருந்தாங்க. சரி வா ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு கார்த்திக் வந்து தீபாவை கூப்பிடுறாங்க. நான் கேட்டதுக்கு நீனும் பதிலே சொல்லலையம்மான்னு பாட்டி கேட்க, மீனாட்சி உடனே அவள் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் பாட்டி, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு மீனாட்சி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்த விட்டு அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் பின்னாடியே வந்து மீனாட்சி கூட வந்து பாட்டி நடந்து வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் கேட்டேன், அதுக்குள்ளே வந்து நல்ல செய்தி வந்துருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் இப்படி இருக்கா இல்லை வந்து கொஞ்ச நாளாகவே இப்படி இருக்கான்லாம் பாட்டி கேட்டிருப்பாங்க தீபா கிட்ட. அதுக்கு மீனாட்சி வந்து அப்படிலாம் இருக்காது பாட்டி, எனக்கு தெரிஞ்ச சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு சொன்னால அதனால் அப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிற, நல்ல விஷயமா கூட இருக்கலாம்ல அப்படின்னு பாட்டி கேட்டுட்ருக்காங்க. நான் எப்போ குளிச்சேன்னு கேட்டேன், அதுக்கு பதிலே சொல்லாமல் போகிறாள்ல, அப்போ நல்ல விஷயமா தான் இருக்குன்னு பாட்டி சொல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக இல்லை பாட்டின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறேன்னு கேட்ட உடனே மீனாட்சி எல்லா விஷயத்தையும் விவரமாக சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன இது, வாழ வேண்டிய வயசில் ரெண்டும் சாமியார் மாதிரி வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் இப்போ என் காதில் சொல்லிட்டல, அவங்களுக்கு நடக்க வேண்டியது இப்போவே நடக்கணுங்கிறாங்க. எங்கே உங்கள் பேரன் தானே ஸ்டெப் எடுக்கணும்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க, என்கிட்ட வந்துருச்சுல இன்றைக்கே நடத்தி காட்டுறேன் வா அப்படின்னு கை கோத்துக்கிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. பாட்டி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்ததாக தீபாவை கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிருந்தாங்க கார்த்திக்கு. அங்கே போயிட்டு வந்து இப்போ உங்களுக்கு ஓகே வாங்க, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போமா அப்படிலாம் கார்த்திக் கேட்குறாங்க. இல்லை வேணாம், நான் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாலே ஓகேவா இருக்கும், நான் படுத்துக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜூஸ் வாங்கிட்டு வர, அதை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. இல்லை சார், தண்ணி குடிச்சா கூட வாமிட் வருது, கொஞ்சம் நேரம் கழிச்சு இதனால பார்த்துக்கலாம் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. சரி நீங்கள் படுத்துக்கோங்கிறாங்க. கார்த்திக் தீபா உடனே நான் என்ன பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைங்க நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. இல்லை சார், நீங்கள் உங்கள் அண்ணன் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்னால் வந்து இதாகிடுச்சு, நீங்கள் போங்க சார்ங்கிறாங்க. இல்லைங்க நான் கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே சோஃபாவில் உட்காந்துக்கிடுறாங்க கார்த்திக்கு. தீபா படுத்துட்டு கார்த்திகே பார்க்குறாங்களா, தூங்குங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல சரிங்கிறாங்க. அப்படி கட் பண்ணால் கார்த்திக்கோட அப்பா அண்ணனுங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் கார்த்திக் எங்கே காணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க கார்த்திக் அப்பா. அப்போ ஆனந்த் வந்து தீபாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதை கார்த்திக் கூட இருப்பார் போல், மீனாட்சி தான் சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா, என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையே, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக்கோட அப்பா. அப்போ கார்த்திகை அங்கே பார்த்து வருவாங்களா, அட கார்த்திகே வந்துட்டான் அப்படின்னு அவங்க அண்ணனுங்க சொல்ல, கார்த்திக் வந்து உட்காந்த உடனே தீபக் என்னாச்சு ஓகேவான்னு கேட்குறாங்க கார்த்திக் அப்பா. இப்போ பரவாயில்லப்பா, நல்லா இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, தள்ளி நின்று மீனாட்சி பாட்டி கூட வந்து அந்த ஆடிய பாதம் நின்றுட்டு இருக்காங்க. பாட்டி ஆடிய பாதத்துக்கிட்ட, இங்கே பாரு ஆடிய பாதம், இந்த பாலை தான் நீ கார்த்திக்கிட்ட கொடுக்கணும், உள்ளே வந்து நான் ஜடா ஏதோ மருந்து கலங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, மருந்து நேம் சொல்லி. அது வந்து 1000 குதிரைக்கு சமம், அதை மாற்றி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. செல்விமா நீ என்ன சொல்கிறையோ அதை நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு ஆடிய பாதம் சொல்லிட்டு இருக்க. ஐயோ உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே, கரெக்டாக செஞ்சிரு, நீயா அதை செஞ்சிடாதான்னு பாட்டி சொல்ல. அப்படி செஞ்சிருந்தா நான் ஏன் இன்னும் மேனேஜராக குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன், நான் இந்த ரெசார்ட்டுக்கே ஓனராக இருக்க மாட்டேனா அப்படின்னு ஆடிய பாதம் முணங்கிட்டு இருக்க. அப்படி திரும்பி பாட்டி முறைக்கிறாங்க. என்ன சொன்னாலும் சைனா பொம்மை மாதிரி முறைக்க வேண்டியது, கொடுங்க பாட்டி நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டுக்கிட்டு போகிறாங்க. ஆடிய பாதம் போகும்போது ஐயோ இங்கே வேலை பார்க்குறவன் யாரும் என்னை பார்த்துடக்கூடாதுன்னு புலம்பிக்கிட்டே தான் போவாங்க. என்ன பாட்டி உங்கள் பேரை சொல்லிலாம் அவர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு மீனாட்சி கேட்பாங்க. ஆடிய பாதம் போனதுமே கரண்ட் ஷாக் அடிச்சதுலேயே அப்படி தான் லூஸ் மாதிரி கூப்பிட்டுருக்கான், லூசு பையன், இன்னொரு வாட்டி கரண்ட் அடிச்சா தான் சரியாக வருவான் போல, சரி வா அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் பின்னாடியே போகிறாங்க. ஆடிய பாதம் பாலோட போய் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா, ரொம்ப வசதியாக போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஆடிய பாதம் நீங்களே பால் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக்கோட அப்பா. இது சாதா பால் இல்லை ஸ்பெஷல் பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்க. வேணாம் பசுமாட்டில் கலந்த பாலுன்னு சொல்லுவீங்க அப்படி தானேன்னு அருண் வந்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை பாஸ், இதில் வந்து புரதச்சத்து மிக்க பவுடர்லாம் கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. என்னது இது எல்லாரும் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, இந்த மாதிரிலாம் பால் எங்கள் வீட்டில் குடிக்கிறது ரெகுலர் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் பழைய காலத்திலே இருக்கீங்க அப்படின்னு ஆனந்த் வந்து சொல்லி இருக்காங்க. உடனே ஆடிய பார்த்த மனசுக்குள்ள அப்புறம் ஏன் சின்ன பாஸ் இன்னும் ரேஸில் கலந்துக்காமல் இருக்காரு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, சரி ஏதோ ஒன்று நான் உங்களுக்காண்டி சுண்டை காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அப்படின்னா இது ஸ்பெஷல் தானே வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி சரி கொடுங்கன்னு கார்த்திக் அப்பா சொல்ல இவங்க எல்லாரும் எடுக்க போகிறாங்க. இதுக்கடையில் பாட்டி வந்துட்டு போனோமா கொடுத்தமான்னு இல்லாமல் எதுக்கு வளவளன்னு பேசிட்டு இருக்கான், பாலை மட்டும் கரெக்டாக கொடுக்காம வரட்டும், அவன் பேரில் மட்டும்தான் ஆடிய பாதம் இருக்கும், கீழே வந்து பாதமே இல்லாமல் ஆக்கி விட்டுருதேன் அப்படின்னு பாட்டி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஆடிய பாதத்தை. ஆனால் கரெக்டாக கார்த்திக்குன்னு சொன்ன பாலத்துக்கு கையில் கொடுத்துருந்தாங்க ஆடிய பாதம். எல்லாருக்கும் பாலை கையில் கொடுக்குறாங்க. கார்த்திக் பாஸ் இது உங்களுக்கானது, அருண் கிட்ட கொடுக்கும்போது எப்படியாவது ரெஸ்டாரண்ட்டை வாங்கிருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனந்த் கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க பாஸ்ன்னு சொல்லி கையில் கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சுட்டு கையை பின்னாடி வச்சு பாட்டியை பார்த்து தம்ஸ்அப் காட்டுவாங்க ஆடிய பாதம். பாட்டி வளவளன்னு பேசினாலும் நீங்கள் சொன்னபடியே கொடுத்துட்டாரு அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நீ வா நம்ம போயிட்டு தீபாவுக்கு கால் பண்ணி பதட்டப்பட வேண்டாங்கிறத சொல்லி வச்சிடலான்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. தீபாவும் ரூமில் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி கால் பண்ணிட்டு தூங்கிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். தூங்கினா எப்படிக்கா உங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட மட்டும் ஒழுங்கு இப்படி பேசு, ஆனால் பேச வேண்டியவங்கிட்ட பேசாத அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்கேன். கார்த்திக் சார் இன்னும் ரூமுக்கு வரலக்கா, அதான் தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சரிதான், கார்த்திக் வந்ததும் உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு நடந்துடும், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தீபா கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் கார்த்திக் வந்து புரியும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது.